நல்ல வாசமாக கமகமான்னு கருப்பு உளுந்து தோசை இட்லி ரெண்டும் செஞ்சு காட்ட போகிறேன். பெண்களுக்கு கருப்பு உளுந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் கொடுக்கறப்படுத்துது. ரெகுலர் நம்ம உணவில் கருப்பு உளுந்து பயன்படுத்தி ரெசிபிஸ் பண்ணி சாப்பிடணும். இன்றைக்கி நான் பார்லி யூஸ் பண்ணியிருக்கேன். அரிசி பதிலாக பார்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கப்பு பார்லி அரிசி, 1 கப்பு கருப்பு உளுந்து நல்லா கழுவிட்டு காலையிலே ஊற வச்சுருந்தேன். ஒரு 5 to 6 hours நல்லா ஊறி வந்தப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி ஹோல் நைட் ஃபர்மெண்டேஷனுக்கு விட்ருக்கேன். பாருங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு முன்னே மாவு எவ்வளோ நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு. ஒரு சோடா கூட யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு. அப்படியே ரொம்ப புசுபுசான்னு இட்லி வரும், தோசை சூப்பராக வரும். நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அளவில் செஞ்சு பாருங்கோ, உங்களுக்கே தெரியுது. முதல்ல நான் இட்லி தட்டில் இட்லி வாத்து அப்புறம் தோசை ரெடி பண்ணேன். சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். அரிசி தோசை விட பார்லி அரிசி தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கோ. இதற்கு கூட நான் சாம்பார் பின்ன பீர்த்தங்காய் சட்னி ஆனால் தொகையல் பண்ணி காட்டியிருக்கேன். கண்டிப்பாக பீர்த்தங்காய் கூட உணவில் சேர்த்துக்கோங்க. ஹை ஃபைபர் இருக்கிற தான் காய்கறி, அது ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் பீர்த்தங்காய் எல்லாம் சேர்த்து நீங்கள் சாம்பார் பண்ணிவிட்டு இட்லிக்கு தொட்டுக்க கொடுங்கோ, எல்லோரும் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியில் சந்திக்கிறேன் உங்களை. அன்டில் தென் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.